தர்மம் தலை காக்கும்னு சொன்னா, தர்ம நெறியிலே வாழ்பவன் ஒருவன் தர்ம நெறியிலே வாழ்ந்தானே ஆனால் அவனுடைய தலைமுறையை அது காக்கும் என்பதுதான். 9ஆம் பாவகத்திலே கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் கூட அந்த பாவக அதிபதியானவர் எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதை கொண்டுதான் இவன் ஜாதகத்திலே இவனுடைய வாழ்விலே இவன் பலனை அனுபவிப்பான்ங்கிறத தீர்மானிப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களே, தர்மத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இங்க தர்மம் தலை காக்கும் சொன்னா அது எதிர்காலத்தை பற்றி பேசவில்லை. தர்மம் தலை காக்கும்னு சொன்னா, தர்ம நெறியிலே வாழ்பவன் ஒருவன் தர்ம நெறியிலே வாழ்ந்தானே ஆனால் அவனுடைய தலைமுறையை அது காக்கும் என்பதுதான். நாம் செய்கின்ற தர்மமானது அந்த தலைமுறையே காக்கும் என்பதைத்தான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கார். இது போக நாம் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது தர்மஸ்தானம் என்று 9ஆம் பாவத்தை குறிப்பிடுவார்கள். ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த 9ஆம் பாவம் என்பது தர்மஸ்தானம் என்பதை குறிக்கிறது. அந்த 9ஆம் பாவம் என்பது நேரடியாக லக்ன புள்ளியின் மீது, அதாவது அந்த மனிதனினுடைய அந்த ஆன்மாவின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துகிறது. அதனால்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றா இல்லையா, அதுவும் அந்த 9ஆம் பாவத்தை தான் சொல்வார்கள். அந்த 9ஆம் பாவகத்திலே என்ன விதமான கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன அதற்கு ஏற்றாற்போல்தான் இவனுடைய ஜாதக பலன் என்பது அமையும். 9ஆம் பாவகத்திலே கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் கூட அந்த பாவக அதிபதியானவர் எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதை கொண்டுதான் இவன் ஜாதகத்திலே இவனுடைய வாழ்விலே இவன் பலனை அனுபவிப்பான்ங்கிறத தீர்மானிப்பார். ஆக இந்த தர்மம் தலை காக்கும் சொன்ன நம்ம எல்லாருமே தர்மம்னா என்ன நினச்சிக்கிறோம்னா, ஏதோ நம்ம இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் பிச்சை போடுறது, அல்ல இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம போய் புடவை வாங்கி கொடுக்கறது, ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, இதெல்லாம் தர்மம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவையெல்லாம் தர்மம் சம்பந்தப்பட்ட செயல்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தர்மமான வழியிலே நடக்க வேண்டும், அவரவருக்குரிய தர்மத்தின்படி அவரவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு ஆசிரியருக்குரிய தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பணத்தை எதிர்பாராமல் பிள்ளைகளுக்கு கல்வியினை போதிக்க வேண்டும் என்பது ஒரு ஆசிரியருடைய தர்மம். ஒரு மாணவனுடைய தர்மம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ குருவினுடைய வார்த்தையை மதித்து நடக்க வேண்டும் என்பது அந்த மாணவனுடைய தர்மம். பதிவிரதா தர்மம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனைவியினுடைய தர்மம் கணவன் என்ன சொல்கிறானோ அவனுடைய வழி நடக்க வேண்டியது. கணவனுடைய நலனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து அவன் பின்னால் செல்ல வேண்டியது ஒரு பதிவிரதா தர்மம்னு சொல்றார். இப்படி அதே போல் அந்த கணவனுக்குரிய தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய மனைவி மக்களை எந்த காலத்திலும் கண்கலங்காமல் பாதுகாக்க வேண்டியது என்பது கணவனுடைய தர்மமாக இருக்கிறது. இப்படி அவரவர்கள் அவரவருக்குரிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த தர்மத்தின்படி செயல்படுவனுடைய தலைமுறையே காக்கப்படுகிறது என்பதுதான் தர்மம் தலை காக்கும் என்பது குறிக்கிறது. நம்ம இந்த ஜாதகத்தை பற்றி பேசணும் இல்லையா, 9ஆம் பாவகம்ங்கிறது தர்மம்னு சொல்லிட்டோம். அந்த லக்ன பாவகம் என்பதுதான் தலைப்பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. தலை எழுத்துன்னு சொல்லுவா தெரியுமா, அவனுடைய சுழி சரியில்லைன்னு சொல்லுவா தெரியுமா. அந்த சுழிங்கிறது அந்த தலையெழுத்துன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த லாவண்ணா அப்படிங்கிற எழுத்து தான். லக்னம் என்பதை லா என்று சுழித்து எழுதி கீழே 2 கோடு மாதிரி போட்டிருப்பா தெரியுமா, அந்த சுழிதான். அந்த லக்னபாவகம் சரியில்லை என்பதுதான் அவனுடைய சுழி சரியில்லைன்னு சொல்லக்கூடியது. ஆக இந்த லக்னபாவகம் சரியில்லாமல் இருந்தால் கூட அதனை எது பாதுகாக்கும்னு சொன்னா, அந்த 9ஆம் பாவகம் என்பது பாதுகாக்கும். ஒரு 9ஆம் பாவகத்திலே குரு போன்ற ஒரு சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால், குருவே அமர்ந்திருக்கான்னு வச்சுப்போமே, 9ஆம் பாவகத்திலே குரு அமைய பெற்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே நல்லபடியாகத்தான் இருப்பார்கள். ஏன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய குருவானவர் நேரடியாக அவருடைய பார்வையை அந்த தலைபாகமாகிய அந்த லக்னபாவகத்தின் மீது செலுத்துவதால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையினை பெற்று இருப்பார். ஆக இதை சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தர்மம் தலை காக்கும் என்று சொன்னால் அது எதிர்காலம் பற்றியது அல்ல. அந்த செய்கின்ற தர்மமானது அது தான தர்மமாக இருந்தாலும் சரி, தர்ம நெறியின்படி வாழ்பவனாக இருக்க வேண்டும். அதர்மமான வழியிலே நடந்து அவன் தான தர்மத்தை செய்வதனால் பலனே இல்லை. எவன் ஒருவன் அவனுக்குரிய தர்ம நெறியின்படி வாழ்க்கையை நடத்துகிறானோ
அவனுடைய தலைமுறையே காக்கப்படுகிறது என்பதுதான் தர்மம் தலை காக்கும் என்பதற்கான பொருள். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.